வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜி தான். அப்ப நமது முன்னவர்கள் தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர், அழகுமுத்துக்கோன் இவர்கள் எல்லாம் வாளேந்தி வேலேந்தி வீர போர் புரியவில்லையா? விளக்கமாறு வச்சு ஒட்டடை எடுத்துக் கொண்டிருந்தார்களா? வரலாற்றில் எங்கே பதிவு இருக்கிறது? இப்போது போய் பாருங்கள், தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் வருகிற கேள்வியை பாருங்கள். ஒன்று உன்னுடைய இனப்பெருமை வரலாறு ஒன்று இருக்கா? ஒன்று இருக்கா? ஒன்றை குலம் ஒருவனே சேவன் என்று சொன்னவர் யார்? அண்ணாதுரையை அண்ணா என்று யாரை அழைத்தார்கள்? அண்ணா என்று யாரை அழைத்தார்கள்? ஒரு கேள்வி. தமிழ்நாடு தேர்வு ஆணைய தேர்வு இல்லை, முழுக்க முழுக்க நம்முடைய அடையாளம், நம்முடைய மொழி, வரலாறு எல்லாம் அளிக்கப்பட்டது. நம்முடைய நிலை என்ன? நம்முடைய இறை சிவன் முருகன், நம்முடைய இறைக்கு முன்பு நம் தாய்மொழியில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று போராடி நீதிமன்றம் போய் வழக்காடி, அதில் இன்னும் கொடுமை, தமிழிலும் நாங்கள் ஓதுகிறோம். இது ஏதோ போய் ஆப்பிரிக்கா ஐரோப்பா நாடுகளில் போய் நம்ம அந்த உரிமை கேட்கிற மாதிரி எல்லாவற்றையும் எடுத்துட்டான். இந்தியா என்ன செய்யும்? கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும். திராவிட என்ன செய்யும்? கொடுக்கும் போது கைகட்டி வேடிக்கை பார்க்கும். அற்ப பதவிக்காக ஒவ்வொரு ஆண்டும் கட்சியின் வலிமையை காட்ட லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போடுகிற இந்த கட்சிகள் கச்சத்தீவு என் தாய் நிலத்தின் ஒரு பகுதி எடுத்து சிங்களனுக்கு தாரை வார்த்து கொடுத்தால் என் மீனவ மக்களின் வாழ் உரிமை, வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று ஒருத்தம் போராடல. கொடுக்கும் போது அதிகாரத்தில் இருந்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவை கொடுக்க கூடாது என்று இந்திய நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிய ஒரே ஒருவர் நம் தாத்தா முக்கியத்தவர் மட்டும்தான். யாரும் பேசல. இந்தியம் பறிக்கும், திராவிடம் பள்ளிழித்துக் கொண்டு கொடுக்கும். ரெண்டுக்குமே பேர் இல்லை. கல்வி மாநில உரிமை, அந்த மாநில உரிமையில் இருந்து அதை இந்திய ஒன்றிய உரிமையாக எடுத்துக்கொண்டு போனது அம்மையார் இந்திரா காந்தி. எடுத்துக்கொண்டு போகும்போது அதிகாரத்தில் இருந்தது ஐயா கருணாநிதி. அது இந்தியம், இது திராவிடம். இவ்வளவு காலம் கொடுத்து விட்டு இப்போது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம், அதற்கு போராடுவோம். 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய ஒன்றிய அரசிலே ஒரு மாநில கட்சி இருந்ததென்றால் அது திமுக தான். 18 ஆண்டுகள். அப்போது போராடி திருப்பி பெற்று வராத அந்த உரிமை காலங்காலமாக தமிழ் மக்களை ஏமாற்றுவது, இனிப்பு பசப்பு வார்த்தைகளை சொல்வது, போனஸ், மானியம், சலுகை, இலவசம், இந்த